மனோஜை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அழைச்சிட்டு வராங்க. அப்போ முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, டே வீட்டுக்கு போக வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு, வேற எங்கப்பா போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வீட்டுக்கு போக வேண்டாம், நேராக அந்த பார்வதியை அடுத்த வீட்டுக்கு அமுச்சு போடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குப்பா இப்போ அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அம்மா அங்கே தானே இருக்கிறா, உங்கள் பையன் பண்ணுறதெல்லாம் அவளே பார்க்கட்டும், பார்த்து மனசு மாதிரி அவள் அப்போவாது போய் ரோகிணியை கூட்டு வர சொல்லி இவங்ககிட்ட சொல்லட்டும், அப்போ தான் போவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே நான் சொன்னது கேளுடா, பார்வதி வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே போகிறாங்க, அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னா மனோஜ் விஜயாவை பார்த்தோன்னா, அம்மா என்கிட்ட போய் பேசிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாத்தி அவன் பையன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு குடிக்க போக ஆரம்பிச்சிட்டான். அங்கே பாரு ரோகிணி இல்லைன்னு சொல்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ என்ன நினச்ச, உன் பையன் வந்து ரோகிணியை வீட்டை விட்டு போயிட்டதுக்கப்புறம் எப்போ போல் அவன் இருப்பான்னு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லை பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஒரு 2-3 நாளைக்கு அப்படி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், எனக்குமே மனசு சரியில்லைன்னு சொல்லி தான் நான் பார்வதி வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ இங்கேயும் வந்து என்னை தொந்தரவு பண்ண என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ உன்னை பற்றி மட்டும்தான் நீ யோசிக்கிற, அவள் துரோகம் பண்ணிட்டான்னு மட்டும் தான் யோசிக்கிற, உன் பையனுடைய வாழ்க்கை நீ யோசிச்சு பார்த்தியா, அவன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டா, எவ்வளோ தூரம் மனசுக்குள்ளே சங்கடம் இருந்திருந்தா இப்படி போய் குடிச்சிட்டு வருவான், இப்படியே அவன் குடிச்சு அவன் வாழ்க்கை கெட்டு குடிச்சு வராகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இப்போ நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இங்கே வந்து பார்வதி வீட்டில் உட்காந்துருந்தனால பிரச்சனையில் எதுவும் தீர்ந்து போகிறது கிடையாது, அவளை வர சொல்லி அவள் எந்த காரணத்துக்காக அப்படி போய் பேசினாங்கிறது ஃபஸ்ட்டு காரணத்தை கேட்போம், அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணுவோம், இப்படி வந்து இருக்கிறது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நீ இங்கே மனோஜோடைய வாழ்க்கையை அவளோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி யோசிச்சுக்கிறீங்க, ஆனால் நான் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் இந்த வாழ்க்கையே வேண்டாம், 2 பேத்துக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிற விஜய் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாங்க நம்மளை. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அண்ணா கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணா, நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு வேறு ஹார்ட்டில் வேறு ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் இவ்வளோ சத்தம் போடாதீங்கப்பா, இருங்கப்பா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என்னடா பேசிட்டு இருக்கிறா, டைவர்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறா, பையன் நலமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தானே கல்யாணம் பண்ணி வச்சது, அவள் ஏமாத்திட்டு போய் பேசிட்டா, அவள் மலேசியாவிலேருந்து வரல, கோடீஸ்வரி கிடையாது மட்டும் தானே அவகிட்ட இருக்கிற பிரச்சனை, மற்றபடி அந்த பொண்ணு எந்த தப்பு பண்ணியிருக்கா, மனோஜ் கூட பிஸ்னஸ் பண்ணணும், மேலே முன்னேறணும்னு சொல்லி தானே அந்த பொண்ணு ஓடி ஓடி வேலை செஞ்சு கொடுத்தா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தீங்க, என்ன ஒருத்தங்க எதுக்காக தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி கேட்காமையே காரணத்தை கேட்காமையே முடிவு பண்ணுறதெல்லாம் தப்பான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கிங்க, நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்தவ அவளை, இனிமேல் வந்து அவள் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, அவள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா மனோஜோட வாழ்க்கை எப்படி வேணால் போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நான் திரும்ப அதான் சொல்கிறேன், 2 நாளைக்கு அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் சரியாயிருவான், நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது மனோஜ்கிட்ட, ஏன்டா உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி ரோகிணி இல்லாமல் முன்னால் வாழ்த்த முடியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா இப்படி கேட்குறீங்க, எனக்கு அம்மா தான் முக்கியம், அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்க முடியும், ஆனாலும் ரோகிணி இல்லைங்கிறனால நான் சந்தோஷமாக இருக்க முடியாது, இதனால் அவள் கூட சேர்ந்து நான் வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கையை அவளோட தான் நினச்சிட்டேன், இனிமேல் அவள் இல்லாமல் நான் எப்படிப்பா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட்டியா உன் பையன் இந்த மாதிரி சூழ்நிலை கூட எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு, நீ உன்னுடைய வரட்டு கௌரவத்தையும் பிடிவாதத்தையும் விட்டுட்டு மனோஜுக்காக கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, மனோஜ் மேலே உசிரியே வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசவே இல்லை, அவள் லைஃப்க்காக நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அண்ணன் சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது, கொஞ்சம் மனசு இருக்கிற கோவத்தில் விட்டுரு, அவள் தப்பு பண்ணிட்டாதான் இல்லைனால சொல்லலை, மன்னிக்க முடியாத தப்பு தான் இல்லைனால சொல்லலை, அதனால் வந்து மனோஜையும் ரோகிணியும் பிரிக்கணும்னு நினைக்கிறதுல தப்பான விஷயம், அவள் என்னதான் சொல்கிறான்னு கூப்பிட்டு வச்சு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ பண்ணுங்க, பேசிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ வரமாட்டியா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு வரணும், அவன் வந்தானா அவன் மூஞ்சியில் முழிக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவள் வீட்டுக்கு மறுபடியும் திரும்ப வந்தானா எப்படி நீ பேசாமையே மூஞ்சில் முழிக்காமையே எப்படி இங்கே பார்வதி வீட்டிலே இருந்துருவியா, என்ன பேசுகிற விஜயா, கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு மனோஜ் ஃபோன் பண்ணி ரோகிணியை வீட்டுக்கு வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு வரணும்னு சொல்லுங்கள், அதான் எல்லோரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டீங்கல்ல, எதுக்கு பார்த்துட்டு தான் இருந்தீங்க, அப்புறம் எதுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லி, நீ என்ன கொஞ்சம் நாள் தப்பாக பண்ணியிருக்க, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, நீ இறங்கி போய் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு நீ இப்படி பேசுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிற வித்யா சொல்கிறாங்க, எதுக்கு ரோகிணி தேவையில்லாமல் நீ வந்து எக்ஸ்ட்ரா வார்த்தையை பேசி நீ பிரச்சனை பெருசு பண்ணுற, வீட்டுக்கு போகிற வழி பாரு, அதான் கூப்பிட்றாங்கல்ல, இதுக்கு மேலே இறங்கி வந்து எப்படி கூப்பிடுவாங்க, இந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா போன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே ரோகிணி ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன், இவர்கிட்டலாம் பேசணும் எனக்கு வந்து தலையெழுத்தே கிடையாது, இவர்கிட்ட நான் பேசவும் மாட்டேன், என்ன கேட்குறமோ கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாருங்க விஜயா உன் மேலே ரொம்பவே கோவமாக தான் இருக்கா, அவள் இந்த வீட்டில் இருக்கிற 3 மருமகள்லேயே உனைத்த ரொம்ப தலைமையில தூக்கி வச்சு உன் மேலே பெரிய மரியாதை வச்சுருந்தா, எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட, சரி வீடு போனது போகட்டும், பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன், அன்றைக்கி சொன்னேன் இல்லை ஏதோ காரணம் இருக்குன்னு, அப்படி என்னதான் காரணம் இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க, என்ன அவள் மறுபடியும் ஏதாவது போய் சொல்லுவா, பித்தலாட்டம் பண்ணுவா, இனிமேல் அவள் சொல்கிறது அத்தனையும் வந்து உண்மையதான் எதை வச்சு நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடு விஜயா அவள் என்னதான் சொல்கிறான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அங்கிள், எனக்கு மனோஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து ஆன்ட்டி வந்து பணம் காசு இருக்கவங்கள தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பணக்காரின்னு சொன்னேன், மற்றபடி வேறு எந்த உங்களையெல்லாம் ஏமாற்றணும்ல எந்த ஒரு இதுவும் அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டே விஜயா, நீ தான் இத்தனைக்கும் ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கிற, பணம் காசுன்னு ஆசைப்படாத, அதை பற்றி அதுக்கு பின்னாடி ஓடாதன்னு சொன்ன கேட்டியா, இப்போ பார்த்தியா மனோஜோட வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியாகி இருந்து நிற்கிது, உன்னால தான் அந்த பிள்ளைய போய் பேசியிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு
சொல்லிட்டு நீ போய் இங்கே இருமா, இங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறார்.